நேற்று முன்தினம் திருப்பரங்குன்றம் கோயிலிலே பாஜக கட்சியினர் உள்ளே புகுந்து தமிழ் கடவுள் முருகனை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளே சென்று பாஜக கொடியை உயர்த்தி பிடித்து கலவரத்தை உண்டாக்கும் நோக்கத்தோடு ரகளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இன்னைக்கு வரை கைது நடவடிக்கை எதுவும் கிடையாது. அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கில் நாங்கள் வன்முறையாக மத வன்முறையை தூண்டும் வகையில் எதுவும் பேச மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுத்து மதுரை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்த பின்பும் முந்தா நாள் நடந்த பழங்கானத்தம் ஆர்ப்பாட்டத்தில் கச்சிராஜா அவர்களும் ராமசீனிவாசன் அவர்களும் இன்னும் பலரும், அதாவது உதயநிதி அவர்கள் கிறிஸ்துவர், ரெண்டாவது அயோத்தியை போல இது மாறும், இது தொடக்கம்தான். கோர்ட்டில் திமுக கவர்மெண்ட் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க, அயோத்தியை போல பாபர் மசூதி இருப்பது இதை மாற்றக்கூடாதுன்னு. அதுபோல் இது மாறும், இது தொடக்கம்தான். லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் செய்துதான் அயோத்தி வந்துச்சு. முஸ்லீமோட நாங்கள் மத நல்லிணக்கமாக இருக்கலாம், ஆனால் தர்காவை அவர்கள் அகற்ற வேண்டும் சொல்லி கச்சிராஜா அவர்கள் நேரடியாக வன்முறையை தூண்டும் விதத்தில் 3 மதங்களுக்கிடையே வன்முறை தூண்டும் விதத்தில் நேரடியாக பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வரை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்ட காவல்துறை இன்னைக்கு வரை அவர் கைது பண்ணலை. ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்திய அளவில் 3 முறை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி எல்லா அமைப்புகளும் தடை செய்யப்பட்ட அமைப்புகள். பாபர் மசூதி இடித்த போது தடை பண்ணாங்க, காந்தியை சுட்டுக் கொண்ட போது தடை பண்ணாங்க. இது 3 முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு எமர்ஜென்சியில் தடை பண்ணாங்க. அந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஒரு வன்முறை வரலாறு இருக்குது. அந்த வன்முறையை மதுரையில் நாங்கள் கட்டவிழ்ப்போம், இங்கே நாங்கள் தர்கா எடுக்கணும் அப்படின்னு பேசுறது இது பாபர் மசூதி இடிப்போம் என்பது போல் பேசுவது தான். ஆனால் அதற்கு காவல்துறை இவ்வளோ அமைதியாக்குறது எங்களுக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது மதுரை மக்களுக்கு. எனவே இன்று நாங்கள் மதுரை காவல் ஆணையர் அவர்களிடம் திருப்பரங்குன்றம் கோயிலில் புகுந்து ரகலை பண்ண நபர்கள் மீது, பாஜகக்காரர்கள் மீது கைது நடவடிக்கையும், அதே போல் கச்சிராஜா அவர்கள் மீதும் மற்ற அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற விதியை மீறி கலந்துக்கிட்டவங்க மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் கைது செய்ய வேண்டும். குறிப்பாக பிஎன்எஸ் ஆக்டில், புதிய இந்திய தண்டனை சட்டத்தில் டெரரிஸ்ட் ஆக்ட்ன்ற ஒரு பிரிவு செக்ஷன் 113 இருக்குது. அந்த டெரரிஸ்ட் ஆக்டின் கீழ், அதாவது நாட்டோட அச்சுறுத்தல், மாநிலத்தோட அமைதிக்கு அச்சுறுத்தல், ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் வந்தால் டெரரிஸ்ட் ஆக்டில் தான் அவங்களுக்கு புக்கிங் கேஸ் போடணும். ஆனால் போலீஸ் ஃபார்மாலிட்டிக்கு வேறு செக்ஷன் போடுறாங்க. அந்த செக்ஷன்லாம் சேர்த்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மதுரை மாநகர காவல் ஆணையர் அவர்களிடம் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். எங்கள் கேள்வி என்னென்னா, இதே திருப்பரங்குன்றம் கோயிலில் பிஜேபி அல்லாத வேறு கட்சிக்காரங்க, திமுக காரங்க அல்லது காங்கிரஸ்காரங்க, விசிகேக்காரங்க, கம்யூனிஸ்ட்காரங்க, முஸ்லீம் அமைப்புகள் கட்சிகளை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் அங்கே கட்சி கொடியோட போய் அங்கே ரகலை பண்ணால் இன்னைக்கு வரை போலீஸ் விட்டுருமா, கோர்ட் விட்டுருமா, கலெக்டர் விட்டுருவாங்களா? ஆனால் கோயிலுக்குள்ளே போய் அவங்க தகராறு பண்ணுறாங்க, மாப்பிள்ளை மாதிரி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ காவல்துறை யாருக்காக செயல்படுது என்ற கேள்வி இருக்குது. தொடர்ச்சியாக அவங்க பிரச்சனை வருது. ஆனால் காவல்துறை இன்னைக்கு வரை ஒரு ஆளை கூட ரிமாண்ட் பண்ணலங்க. ரிமாண்ட் பண்ணுமா இல்லையா? அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. அடுத்து திரும்ப இங்கே கூட்டம் நடக்குது. நீதிமன்றத்தில் பிஜேபி கேட்ட இடத்தை, ஆர்எஸ்எஸ் கேட்ட இடத்தை திமுக அரசின் வழக்கறிஞர்கள் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கோர்ட்டில் உத்தரவாதம் கொடுத்துட்டு இங்கே அவங்க அதுக்கு எதிராக பேசுகிறாங்க. இன்னைக்கு வரை தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுவோன்னு சொல்லி கச்சிராஜா பேசுகிறாரு. இன்னைக்கு வரை அவர் கைது கிடையாது. வேற ஆள் பேசுகிற முடியுமா? இஸ்லாமிய போல கம்யூனிஸ்டுகளை இப்படி பேசுகிற முடியுமா? பேசுனா விட்டுருவாங்களா? அப்போ மதுரை மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசும், காவல்துறையும், உளவுத்துறையும், அதை சங் பரிவார அமைப்புகளுக்கு ஒரு சார்பாக செயல்படுறாங்க. இன்னைக்கு கலெக்டரோட ஒரு அறிக்கையை கலெக்டர் கொடுத்துருக்காங்க. மதுரை மாவட்ட ஆட்சியர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. பேப்பர்லாம் செய்தி வந்திருக்கு, என்கிட்ட பேப்பர் இருக்கு. அதில் இஸ்லாமியர்கள் தான் முதல்ல பிரச்சனையை துவங்கினாங்கன்ற போல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு மோசமான ஒரு அறிக்கை. 2 தரப்புன்றாங்க. 2 தரப்பே கிடையாதுங்க. இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிஜேபிக்காரங்க அங்கே பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. 2 தரப்புன்னு எப்படி பேசுவாங்க? அதில் அவங்களே ஒத்துக்கிறாங்க. அந்த அறிக்கையே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. இதுக்கு வரை இருந்த வழிபாட்டு முறையை 2 தரப்பும் தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அங்கே பள்ளிவாசல் அருகிலே தர்காவில் நேர்த்திக்கடன் கொடுப்பாக போனவங்களை போலீஸ்காரங்க தடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. கலெக்டரே சொல்கிறாங்க, எதுக்கு தடுக்கிறீங்க?
காலங்காலமாக அங்கே வந்து பள்ளிவாசல் தர்காவில் வந்து அவங்க நேர்த்தி கடன் செஞ்சு ஆடு கோழி படிக்கிறது அப்படின்றது வந்து பாண்டி கோயில் போல் மற்ற கோயில் போல் அழகர் கோயில் போல் இருக்கிற ஒரு முறை தான். அதை ஏன் போலீஸ் தடுக்குன்னு சொல்லுங்கள். போலீஸுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? மத வழிபாட்டு உரிமை என்பது அடிப்படை உரிமை ஆர்டிகல் 25ல எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், இவங்களை போய் அங்கே நீங்கள் ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு அங்கே இந்துக்களும் போகிறாங்க, இஸ்லாமியர்களும் போகிறாங்க. இஸ்லாமியர்கள் கூடங்க பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வந்து இந்த தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கிறது கிடையாது. இந்துக்களில் கொஞ்சம் பேரும் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் தான் தர்கா வழிபாடு வந்து செய்கிறாங்க. அது அவங்க மத வழிபாட்டு உரிமை ஆர்டிகல் 25ல உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதே இது இங்கே அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது கச்சாரன்சிலேருந்து போய் பீஸ் மீட்டிங்கில் சொல்கிறாங்க அங்கே நீங்கள் வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு. இப்போ இந்த கோயிலில் முருகன் கோயிலில் வந்து நீ இப்படி பூஜை பண்ணக்கூடாது, முருகனுக்கு வந்து வெண்பொங்கல் வைக்காத, இந்த பூஜை இப்படி பண்ணாத, இந்த மந்திரம் சொல்லாத அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்குறோமா? யாரால் ஏற்றுக்குறோமா? அப்படி சொல்ல முடியுமா? இப்போ ஏற்கனவே 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக தெளிவாக இந்த தர்கா நிர்வாகம், பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு இந்த பகுதி எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம், மீத பகுதிகள் எல்லாம் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம் தெளிவாக தீர்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு வந்து தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம்னு 100 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவான ஒரு பிரச்சனை இல்லை. நீ அதை பண்ணாத இதை பண்ணான்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? எப்படி சொல்ல முடியும்? எனக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டா ஏன் விருப்பப்படி தான் நான் அதை பயன்படுத்துவேன், ஏன் வழிபாட்டு முறை தான் நான் பண்ணுவேன், அதை எப்படி தடுக்க முடியும்? வேற இடத்துல அப்படி சொல்ல முடியுமா? திரும்ப திரும்ப பொய்ய சொல்றாங்க. அந்த 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 விஷயத்துக்குள்ள வந்து அந்த ட்ராக்குள்ள பாஜக RSS வைக்கிற கண்ணிக்குள்ள எல்லாரும் வந்து உள்ள போறாங்க. அதுக்கு மாவட்ட நிர்வாகம் முழுக்க துணையா இருக்குன்றதா எங்களுக்கு குற்றச்சாட்டு. அதாவது கச்சிராஜா சொல்றாரு, இது மாதிரி வந்து ஒட்டுமொத்த மலையும் வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், அண்ணாமலை 1926ல் ஒரு தீர்ப்பில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு கொடுத்து இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. 1926ல் எந்த தீர்ப்பும் கிடையாதுங்க. 23ல் இருக்கு, 31ல் இருக்கு. இது கூட தெரியாமல் ஒரு மாநில தலைவர் வந்து பேசுறாருன்னா இந்த பிரச்சனை பற்றி அவருக்கு என்ன தெரியுது? 1926 தீர்ப்பு அவர் காட்டட்டும். எந்த ஜட்ஜி கொடுத்தாரு, எந்த கோர்ட்டில் கொடுத்தாங்க? எதுவுமே கிடையாது. 1923, 31 கச்சிராஜா சொல்றாரு, முழு மலையும் வந்து கோயிலுக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம், இவங்களுக்கு இல்லை, கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த தீர்ப்புல முழு மலையும் இவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் பொது வாழ்க்கையை விட்டு நாங்கள் விளைக்கிறோம். கச்சிராஜா அதை நிரூபிக்கணும். மலையில் உள்ள தர்கா, பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு, கொடிமரம் இந்த பகுதிகள் எல்லாம் தர்கா நிர்வாகத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், மீதி பகுதிகள் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு மிக தெளிவா வந்து தீர்ப்பு இருக்குது. இந்த தீர்ப்பை என் கையிலே வச்சிருக்கிறேன். இப்போ வேணாலும் படிச்சு காட்டுறேன். எங்க வேணாலும் நான் விவாதத்துக்கு வந்து பேச தயாரா இருக்கேன். கச்சிராஜா அவர்கள் நேரடியாக வந்தாலும் காட்ட தயாரா இருக்கேன். எந்த ஊடகத்தில் நான் காட்ட தயார். கச்சிராஜா அவர்கள் இதை நான் காட்டிட்டா பொது வாழ்க்கையை விட்டு விலகுவாரா? பொதுவாக இவர்கள் பொய்யவே திரும்ப திரும்ப பேசுறாங்க. அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னப்பறம் அதுக்குள்ள போய் என்ன செய்யணும்னு சொல்லக்கூட ரைட் யாருக்குமே கிடையாது. ஏன் அரசு அதில் வந்து தலையிடுறாங்க? அடுத்த RDO முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்கிற போது RDO கண்ணன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, டாக்குமெண்ட் எல்லாம் கேட்குறாங்க. அந்த பிரச்சனைக்குள்ளேயே முதல்ல நீங்கள் போகக்கூடாது. அடுத்த டாக்குமெண்ட் கேட்கும்போது இவங்க கொடுக்குறாங்க. கோயில் நிர்வாகத்திலேருந்து எந்த டாக்குமெண்ட் கொடுக்கல. அப்போ வந்து இவங்க டாக்குமெண்ட் கொடுத்தோடனே அவர் என்ன சொல்றாரு, பெரும்பான்மை இருக்கிறாங்கல்ல அதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க பாய் அப்படின்னு வந்து யார் சொல்றது? RDO சொல்றாரு. இதான் வந்து இந்துத்துவவாதிகளுக்கு அந்த சங் பரிவார அமைப்புக்கு நேரடியாக இவங்க சேவை செய்கிறாங்க. அதனால இவங்க புறக்கணித்து வெளியே வர்றாங்க. புறக்கணித்து வெளியே வந்தால் நேற்று சேகர் பாபு அவர்கள் பேசுகிறார், இது நீதிமன்ற தீர்ப்பு, கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னு. எந்த வழக்கு இப்போ அவன் போட்டிருக்கான்? RSS காரன் இப்போ இந்து மக்கள் கட்சியிலேருந்து சோழக்கண்ணன் ஒரு ஆள் இப்போ ஒரு கேஸ் ஹைகோர்ட்டில் போட்டிருக்காரு. அந்த கேஸ் தீர்ப்பு அவர் பார்ப்பாரா? 100 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போனது. இதை மாவட்ட நிர்வாகம் வெளிப்படையாக தெளிவாக 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை முடிஞ்சு போன பிரச்சனை, இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பகுதி, அந்த பகுதியில் அவங்க என்ன வழிபாடு நடத்தலாம், இது வந்து முருகன் கோயிலுக்கு சொந்தமான பகுதி, இதை விரும்புகிறவங்க இதர வழிபாடு நடத்தலாம், இதை யாரும் வந்து தடுக்கக்கூடாது, தடுத்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படி சொல்ல வேண்டிய மாவட்ட ஆட்சியரும் போலீஸும் அப்படி இல்லாமல் மழுப்புறாங்க. கலெக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு நீதிமன்றத்தில் சொன்ன உடனே எல்லாம் அரெஸ்ட் பண்ணவங்களாம் ரிலீஸ் பண்ணி கூட்டம் சேர்த்து விட்டதே போலீஸும் மாவட்ட நிர்வாகம் தான். இப்போ முழுக்க மாவட்ட நிர்வாகம் போலீஸும் வந்து ஒரு சார்பாக செயல்படுறாங்க. நாங்கள் இவர்களை நம்ப தயாரில்லை. சேகர் பாபு மிஸ்லீட் பண்ணுறாரு. முடிஞ்சு போன பிரச்சனைக்கு இனிமே கோர்ட். இப்போ நீங்கள் அயோத்தி பிரச்சனை, பாபர் மசூதி எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் பாருங்கள். அங்கே தொழுதுகிட்டு இருக்காங்க, திடீர்னு போய் சிலையை வைக்கிறாங்க. அடுத்து வந்து இவங்க தொழுவு விடாமல் தடுக்கிறாங்க. இப்போ அங்கே தொழுவு விடாமல் தடுத்துட்டாங்க அங்கே உள்ள பள்ளிவாசலில். அடுத்து நாங்கள் போய் அதை கும்பிடணும்னு கேட்குறாங்க. கோர்ட் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்குது. அதை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுகிறார்கள். இப்போ கச்சிராஜாவும் சுப்பிரமணிய சாமியும் தர்காவை எடுங்கன்னு பேசுகிறாங்க. இப்போ அடுத்தடுத்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அடுத்த தர்காவை நாங்கள் இடிப்போன்றது தான் அவங்க வராங்க. இதை வச்சு தமிழ்நாட்டையே ஊபி போல மாற்றுவதற்கான
பாபர் மசூதி போல கலவர சூழ்நிலை உருவாக்குறதுக்கான அவர்கள் திட்டம் இருக்குது. இது உளவுத்துறைக்கு தெரியாதா? வருவாய்த்துறைக்கு தெரியாதா? முதல்வருக்கு தெரியாதா? ஆனால் சேகர் பாபு வந்து தீர்ப்பே இல்லாத மாதிரி அவர் வந்து பேசுறாரு. அவர் கீழே உள்ள அதிகாரி போய் அங்கே வந்து சொல்றாரு. அவருக்கு என்ன ரைட் இருக்கு? அப்போ மொத்தமாக எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் இங்கு வளருவதற்கான ஒரு அடிப்படையை அவர்கள் அமைத்து கொடுக்கிறார்கள். நாங்கள் அரசை நீ நம்புறதுக்கு வந்து தயார் கிடையாது. மக்களை நாங்கள் திரட்ட போறோம். வீதி வீதியாக சென்று மதச்சார்பற்ற அமைப்புகள் வந்து மத நல்லிணக்க அமைப்புகள் மக்களை திரட்டி நேரடியாக நாங்கள் வந்து இந்த இவங்க சங் பரிவார் கூட்டத்துக்கான உரிய பதிலடியை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். மக்களே இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் இப்போ திருப்பங்குன்ற மக்கள் சொல்லிட்டாங்க, வெளியிலேருந்து இங்கே வந்து திரும்ப பிரச்சனை பண்ணால் ஒரு தடவை 2 தடவை பார்ப்பாங்க. அவங்க வாழவே முடியாத நிலைமை அங்கே ஆயிரும். தினந்தோறும் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவர்கள் அடுத்து போராடுவார்கள். மதுரை முழுவதும் அதே போல மக்களை திரட்டி வந்து நாங்களும் போராட்டம் நடத்துவோம். இந்துத்துவவாதிகள் பொய் பிரச்சாரம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து சங் பரிவார் கூட்டத்தின் பிரச்சாரம் எடுபடாது. காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம். வெறுப்பு பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லி நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் ஏற்கனவே அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்டரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பொய்யையும் வெறுப்பு பேச்சையும் இவங்க பேசுகிறாங்க. அதை அரசாங்கம் தடுக்காம வேடிக்கை பார்க்குது. எனவே மக்களிடம் நாங்கள் இதெல்லாம் முன் வைக்கிறோம். மக்களே களத்திறங்கணும்னு கேட்டுக்கிறோம்.